because we are in the middle of heme series. Adla yesterday we have dealt with heme structure பத்தி டீடைலா பார்த்திருந்தோம். Today we are going to deal about heme synthesis. Heme synthesis அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா first heme synthesis எங்கெங்க நடக்கும் அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். First site எங்க அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா premature erythroid cells, அதாவது மெச்சூர் ஆர்பிசில நடக்கவே நடக்காது. ஏன் நடக்காது அப்படிங்கறத பத்தி லேட்டர் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். பட் ஆனா ஆர்பிசி சிந்தசிஸ் அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆல் premature forms of RBC எல்லாத்துலயுமே there will be a heme synthesis and hepatocyteலயும் there will be a heme synthesis இருக்கும். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா premature erythroid cellsல heme எதுக்காக synthesis ஆகுது அப்படின்னா hemoglobin ஃபார்ம் பண்றதுக்காக. இது hepatocyteல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா for the formation of myoglobin and cytochrome and some of the enzymes formation such as peroxidase, catalase, nitric oxide synthase, tryptophan pyrrolase. This enzymes contains heme. This is one of the important PG question. இதை ஏற்கனவே நான் மென்ஷன் பண்ணிருந்தேன். So enzymes containing heme அப்படின்னு சொல்லிட்டு they will ask you MCQ question. அப்போ இந்த என்சைம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். சோ சைட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு செல்லிலும் நடக்கும். அந்த செல்ஸுக்குள்ள within that cell எந்த செல் ஆர்கனல்ல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல நடக்கும். ஒன்னு மைட்டோகாண்ட்ரியால நடக்கும், இன்னொன்னு சைட்டோபிளாசம்ல நடக்கும். இந்த மாதிரி ரெண்டு இடத்துல நம்மளோட ஹீம் சிந்தசிஸ் நடக்கும். இதனாலதான் மெச்சூர் ஆர்பிசில there will be no heme synthesis because மெச்சூர் ஆர்பிசில there is no mitochondria and no nucleus. So mitochondria இல்லாததுனால heme synthesis mature RBC ல நடக்காது. This we should know. This is very important. So heme synthesis does not takes place in mature RBC அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. Now we are entering into the heme synthesis pathway குள்ள enter ஆகிறோம். Before entering into the pathway, I would like to give you an mnemonic. This is a mnemonic which is some great doctors palpate heart undercover and produce pure heme. இதுதான் mnemonic. So after seeing this mnemonic, let us enter into the pathway. pathwayல பாத்தீங்க அப்படின்னா first compound என்ன அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா succinyl CoA. இந்த succinyl CoA which we get it from, which is an intermediate from the TCA cycle. Krebs cycle ஓட intermediate தான் இந்த succinyl CoA. This succinyl CoA plus glycine which is an important amino acid. first amino acid series பண்ணும்போது first இந்த amino acid பத்தி தான் நம்ம பேசியிருந்தோம். So succinyl CoA plus glycine சேர்ந்து what it is going to form அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா delta amino levulinic acid. It is going to form delta amino levulinic acid form பண்ண போது which is in short form we call that as ALA அப்படி சொல்லிட்டு கூப்பிடுவோம். So some great, so S succinyl CoA, G glycine, doctors D refers to delta amino levulinic acid. So enzymes used here is என்ன அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ALA synthase அப்படிங்கிற enzyme யூஸ் பண்றோம், synthase யூஸ் பண்றோம். Here என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா there is an removal of CoA வெளியே போகும் and sulfhydryl group வெளியே போகும் plus there is an removal of a CO2. இது டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் அப்படிங்கறதுனால நமக்கு எந்த கோஎன்சைம் ஹெல்ப் பண்ணும் பாத்தீங்கன்னா விட்டமின் B6 ஹெல்ப் பண்ணும் which is activated form of vitamin B6 is PLP. அப்போ at vitamin B6 deficiencyல there will be an anemia இருக்கலாம் due to the deficiency of heme வேணும்னா B6 இருக்கணும் which is activated form PLP இருக்கணும். அப்பதான் இந்த ரியாக்ஷன் நடக்க முடியும். After this reaction என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டெல்டா அமினோ லிவோலினிக் ஆசிட் என்னவா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பார்ஃபோபிலினோஜின்னா மாறுது. இந்த பார்ஃபோபிலினோஜின் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா PBG அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம். இந்த PBG கண்டெயின் ஒன் ஆஃப் த பைரோல் ரிங் இருக்கும். இந்த பைரோல் ரிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஹீம் ஸ்ட்ரக்சர்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அது பாத்தீங்கன்னா செம்மையா புரியும். சோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பார்த்துட்டு அது பாருங்க உங்களுக்கு புரியும். சோ நம்ம ஹீம் இஸ் மேட் அப் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பார்ஃபைரின் அண்ட் அயனால மேட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பார்ஃபைரின் இஸ் மேட் அப் ஆஃப் 4 பைரோல் ரிங்கால மேட் ஆனதுதான் இந்த பார்ஃபைரின். இந்த பார்ஃபைரினும் அயனும் சேர்ந்ததுதான் ஹீம். அப்போ நமக்கு 4 பைரோல் ரிங் தேவை. அப்ப ஒரே ஒரு பைரோல் ரிங் வச்சிருக்க சப்ஸ்டன்ஸ் தான் பார்ஃபோபிலினோஜின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ 4 பார்ஃபோபிலினோஜின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we can get 4 பைரோல் ரிங். சோ அதுக்காக 4 பார்ஃபோபிலினோஜினை இதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்ஃபோபிலினோஜின் எப்படி அமினோ லிவோலினிக் ஆசிட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா with the help of enzyme called amino levulinic acid dehydratase அப்படிங்கிற enzyme யூஸ் பண்ணி தான் this is produced. This enzyme can be inhibited by lead. அப்போ இது என்ன ஆகுது, அப்போ
லெட் பாய்சனிங் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நமக்கு ஹீம் கம்மியா ப்ரொடியூஸ் ஆகும், இல்ல ஹீம் சிந்தசிஸ் இருக்காது, அதனால தேர் வில் பி அனீமியா. அதனாலதான் இப்போ வர பெயிண்ட் எல்லாமே லெட் ஃப்ரீ பெயிண்ட்ஸ் அண்ட் டாய்ஸ் எல்லாமே லெட் ஃப்ரீ டாய்ஸ். அது வாயில வச்சாலும் நமக்கு லெட் பாய்சனிங் வராம, இந்த என்சைமை பிளாக் பண்ணாம அனீமியா வராம நமக்கு பிரிவென்ட் பண்ணுது. இதுக்கப்புறம் we are entering into the pathway. So we need 4 பைரல் ரிங் தேவைப்படுது. அதுக்காக 4 ஃபார்ஃபோபிலினோஜன் எடுத்துக்கலாம். இப்போ 4 ஃபார்ஃபோபிலினோஜன் எடுத்துக்கிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா இது ஒரு சப்ஸ்டன்ஸா மாத்துறோம். என்ன சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹைட்ராக்சி மெத்தில் பிலேன் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸா மாத்துறோம். ஹைட்ராக்சி மெத்தில் பிலேனோட ஷார்ட் ஃபார்ம் தான் HMB அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இந்த 4 ஃபார்ஃபோபிலினோஜன்ல இருந்து ஹைட்ராக்சி மெத்தில் பிலேன் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இந்த ஹைட்ராக்சி மெத்தில் பிலேன் அப்படிங்கிறது என்னன்னா லீனியர் ஃபார்ம் ஆஃப் 4 பைரோல் ரிங்ஸ். இதுல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 4 பைரோல் ரிங்ஸும் லீனியர் ஃபார்ம்ஸ்ல அட்டாச் ஆயிருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ற என்சைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யூரோ ஃபார்ஃபைரினோஜன் 1 சிந்தேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆர் இந்த என்சைமுக்கே வேற என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா HMB சிந்தேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல அப்படின்னா ஆர் PBG டிஅமினேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த என்சைமுக்கு 3 பேர் இருக்கு. ஏன்னா இதுல இருந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 4 அமினோ குரூப் வெளியே போகுது. சோ PBG ல இருந்து 4 அமினோ குரூப் வெளியே போனதுனால இதுக்கு பேர் PBG டிஅமினேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்ல PBG ல இருந்து HMB ப்ரொடியூஸ் ஆனதுனால இதுக்கு பேர் HMB சிந்தேஸ் சொல்லலாம். ஏன் இதுக்கு பேர் யூரோ ஃபார்ஃபரினோஜன் 1 சிந்தேஸ் சொன்னாங்கங்கறத நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நான் சொல்றேன். அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ராக்சி மெத்தில் பிலேன் என்னவா மாறுது அப்படின்னா யூரோ ஃபார்ஃபரினோஜன் 3 மாறுது. இந்த ஸ்டெப் இந்த என்சைம் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யூரோ ஃபார்ஃபரினோஜன் 3 சிந்தேஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டெப், இந்த இடத்துக்கு பேரு. அப்போ இந்த என்சைம் எப்ப டிஃபிஷியன்டா இருக்கோ there will be an increased HMP. அந்த increased HMP என்னவா மாறும்னா யூரோ ஃபார்ஃபரினோஜன் 1 மாறும் வித் நோ என்சைம். இதுக்கு எந்த என்சைமே தேவையில்ல. திஸ் ஸ்டெப் இஸ் ஸ்பான்டேனியஸா நடக்கக்கூடிய ஸ்டெப். அதனாலதான் இந்த என்சைம்க்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யூரோ ஃபார்ஃபரினோஜன் 1 சிந்தேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கோம். சோ இந்த 3 பேர் எதனால வந்துச்சு அப்படிங்கறது உங்களுக்கு இப்ப அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். இப்போ ஹைட்ராக்சி மெத்தில் பிலேன் என்னவா மாறிடுச்சுன்னா யூரோ ஃபார்ஃபரினோஜன் 3 மாறிடுச்சு. இந்த யூரோ ஃபார்ஃபரினோஜன் 3 என்ன அர்த்தம்னா இந்த லீனியர் செயின் ஆஃப் பைரோல் ரிங் இருக்கு பாத்தீங்களா, அது இப்ப என்னவா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சைக்ளிக் ஃபார்மா மாறிடுச்சு. இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அசிட்டைல் புரோபியோனைல், அசிட்டைல் புரோபியோனைல், அசிட்டைல் புரோபியோனைல், புரோபியோனைல் அசிட்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 8 குரூப்ஸ் மாறி மாறி அட்டாச் இருக்கும். இந்த மாதிரி மாறி மாறி அட்டாச் இருக்க இந்த சப்ஸ்டன்ஸ் பேரு யூரோ ஃபார்ஃபரினோஜன் 3. இதே நேத்து நான் ஐசோமர் பத்தி பேசுறேன்னு சொல்லியிருந்தேன். ஐசோமர் 1 and 3 மட்டும் தான் ஹியூமன் பீயிங்ல அவைலபிளா இருக்கு அப்படின்னும் there is no existence of 2 and 4 2 and 4 will exist only in the plants பேசியிருந்தேன். இதை பத்தி நான் இப்ப பேசுறத பத்தி தெளிவா புரியணும்னா நேத்து ப்ரீவியஸ் வீடியோ ஆன் ஹீம் ஸ்ட்ரக்சர் பத்தி பாருங்க. இந்த மாதிரி இப்போ நான் என்ன உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அசிட்டைல் குரூப்பும் புரோபைனைல் குரூப்பும் ஏபி 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 ஏபின்னு இருந்துச்சு அப்படின்னா மாறாம கடைசி இடத்துல ஏபி மாறாம இருக்கு பாருங்க. எல்லா இடத்துலயுமே ஏபிஸ் தான் இருக்கும் அண்ட் கடைசி இடத்துலயுமே ஏபி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்குன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் யூரோ ஃபார்ஃபரினோஜன் 1. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஏபி ஏபி ஏபின்னு இருக்கும், லாஸ்டா இருக்கிறது பிஏன்னு இருக்கும். இந்த மாதிரி ஏசிமெட்ரிக்கலா இருக்கு இந்த காம்போனன்ட் பேர் தான் நம்ம ஃபார்ஃபரினோஜன் 3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த மாதிரி ஏசிமெட்ரிக்கா இருக்க காம்போனன்ட் இஸ் ஐசோமர் 3 அண்ட் சிமெட்ரிக்கா இருக்க காம்போனன்ட் இஸ் ஐசோமர் 1. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் next we are entering into the pathway. This யூரோ ஃபார்ஃபரினோஜன் 3 என்னவா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா is converted into கோப்ரோ ஃபார்ஃபரினோஜன் 3 மாறுது. இந்த யூரோ ஃபார்ஃபரினோஜனுக்கும் கோப்ரோ ஃபார்ஃபரினோஜனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். இந்த யூரோ ஃபார்ஃபரினோஜன்ல இருந்து 4 CO2 குரூப் வெளியே போயிருக்கும். அதனால எல்லா அசிட்டைல் குரூப்புமே என்னவா மாறிடும்னா மெத்தில் குரூப்பா மாறிடும். சோ MP 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 PM மாறிடும். அதனால இந்த யூரோ ஃபார்ஃபரினோஜன் 3 இஸ் கன்வெர்டட் இன்டு கோப்ரோ ஃபார்ஃபரினோஜனா மாறிடுச்சு. And this enzyme is called as யூரோ ஃபார்ஃபரினோஜன் 3
டிகார்பாக்சிலேஸ் அப்படிங்கிற என்சைம் இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுது. சோ டிகார்பாக்சிலேஸ்னா ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, there is a removal of 4 கார்பன் டை ஆக்சைடு. இந்த அசிட்டைல் குரூப்ல இருந்து ஒரு அசிட்டைல் குரூப்ல இருந்தும் ஒரு கார்பன் எடுத்ததுனால அந்த அசிட்டைல் குரூப்ஸ்லாம் இந்த இடத்துல மெத்தில் குரூப்பா மாறிடுச்சு. அண்ட் thereby urophosphorinogen is converted into கோப்ரோபார்பரினோஜனா மாறிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கோப்ரோபார்பரினோஜன் இஸ் கன்வெர்டட் இன்டு புரோட்டோபார்பரினோஜனா மாறுது, which is also 3. இதுக்கு ஹெல்ப் பண்ற என்சைம் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கோப்ரோபார்பரினோஜன் ஆக்சிடேஸ். இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துலயும் there is release of 4 CO2 குரூப் வெளியே போகுது. அப்போ இந்த புரோட்டோபார்பரினோஜன் ஓட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த மித்தில் குரூப் அப்படியே தான் இருக்கு. ப்ரோபீனைல் குரூப்ல இருந்து 2 CO2 வெளியே போய் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு வினைல் குரூப் அண்ட் இன்னொரு 2 CO2 வெளியே போய் வினைல் குரூப்பா மாறிடுது. மீதி இருக்க மித்தில் ப்ரோபியோனைல் மித்தில் அப்படியே இருக்கு. So this is the structure of புரோபார்பரினோஜன் 3 ஓட ஸ்ட்ரக்சர் இது. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, புரோட்டோபார்பரினோஜன் 3 is converted into புரோட்டோபார்பரினா மாறுது. இதுக்கு ஹெல்ப் பண்ற அந்த என்சைம் இஸ் கால்ட் as புரோட்டோபார்பரினோஜன் ஆக்சிடேஸ் அப்படிங்கிற என்சைம் இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இந்த பார்பைரின் இருக்கு பாத்தீங்களா, இந்த புரோட்டோபார்பரின்குள்ள we have to add iron. ஏன்னா நான் இந்த இடத்துல சொன்னேன் பாத்தீங்களா, பார்பைரின் which is nothing but புரோட்டோபார்பரினோட அயன் சேர்த்து தான் அந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் ஹீம். எஸ், we have come into last step of heme synthesis. So புரோட்டோபார்பரினோட அயன் ஆட் பண்ற இந்த ஸ்டெப்புக்கு ஹெல்ப் பண்ற என்சைம் பேர் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபெர்ரோசீலட்டேஸ். சீலேஷன் அப்படின்னா வேற ஒரு காம்பவுண்ட் கூட ஆட் பண்ணி வச்சிருக்கிறது. சோ அயனை புரோட்டோபார்பரின் கூட ஆட் பண்ணி வச்சிருக்க அந்த என்சைம் பேர் தான் ஃபெர்ரோசீலட்டேஸ். thereby we are forming the heme and successfully we have synthesized the heme from the succinyl-CoA and glycine through these steps and with the help of these enzymes. இந்த இடத்துல இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன், இந்த ஃபெர்ரோசீலட்டேஸ் is also enzyme which can be inhibited by lead. அப்போ lead poisoning இருந்துச்சு அப்படின்னா ஃபெர்ரோசீலட்டேஸையும் ALA dehydratase அப்படிங்கிற என்சைம் அதெல்லாம் பிளாக் பண்ண முடியும். thereby it causes deficiency in the heme and it produces anemia அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் we have to match this mnemonic with this pathway. அதுக்காக நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, some grade which is succinyl-CoA and glycine, doctors delta aminoleuolinic acid, palpate which is porphyrinobulinogen, heart which is hydroxymethylbilane, and uroporphyrinogene, C which is coproporphyrinogene, P protoporphyrinogene, P புரோட்டோபார்பரின், ஹீம் இஸ் சேம் ஹீம். இப்போ இந்த நிமோனிக்கையும் நான் இது கூட மேட்ச் பண்ணிட்டேன். அடுத்து வாட் இஸ் மை ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, I said within செல்ல மைட்டோகாண்ட்ரியாலையும் சைட்டோபிளாசம்லயும் 2 இடத்துலயும் இந்த பாத்வே நடக்கும் சொல்லியிருந்தேன். அப்போ எந்த பார்ட் ஆஃப் பாத்வே வில் டேக்ஸ் பிளேஸ் இன் மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் புரோட்டோபார்பரின்ல இருந்து ஹீம் ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஸ்டெப்பும், ஃபர்ஸ்ட் சக்சினைல்-CoAல இருந்து பிளஸ் கிளைசின்ல இருந்து டெல்டா ஆல்பா லிவோலினிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகிற இந்த 2 ஸ்டெப்ஸும் takes place in mitochondria. Remaining all steps takes place in the cytoplasm. So in the purple color kulla irukka inda rendu first and last reaction alone takes place in the mitochondria and remaining all these steps takes place in the cytosol. So inda rendu step nadandha dhaan heme produce agum abingiradhanaala there is no heme production within the mature RBC abingiradha therinjikonga. Next I have to talk about in the pathway oda regulation பத்தி நான் பேசணும். ஸோ இந்த ரெகுலேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இந்த ரெகுலேஷன் பத்தி நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ யூ கேன் நோ அபவுட் ரெகுலேஷன். அது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.